ஹாய் வீவர்ஸ், இந்த யூனிவர்ஸிற்கு ஆரம்பம் உண்டா? இந்த யூனிவர்ஸிற்கு முடிவு உண்டா? மண்டையை பீத்து கொள்ளும் மிக முக்கியமான 2 கேள்விகளுக்கு நாம் எம்மால் முடிந்தவரை விடை அளிக்க முயல்கின்றோம் இந்த வீடியோவினூடாக. மிக சுவாரஸ்யமான ஒரு ஜேர்னியை மேற்கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் எம்முடன் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். முதலாவது பார்ப்போம், இந்த யூனிவர்ஸிற்கு ஆரம்பம் உண்டா என்ற கேள்விக்கான விடையை. பொதுவாக இதற்கான விடை ஆம் என்பது. ஏனென்றால் இப்பொழுது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு தியரி தான் த பிக் பேங் தியரி என்பது. உங்களில் பலரும் இதனை பற்றி அறிந்து இருப்பீர்கள். இந்த பிக் பேங் தியரியின் படி சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மிக சக்தி வாய்ந்த, மிக சொல்ல முடியாத, ஹொட்டான, சொல்ல முடியாத, எக்ஸ்ட்ரீமாக எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு இருந்த ஏதோ ஒரு சிங்குலாரிட்டி இருந்தது. சிங்குலாரிட்டி என்றால் எல்லாவற்றையும் தன்னகத்தே அடக்கி கொண்டு இருந்த ஒரு பாயிண்ட் என்று கூறலாம். அதுதான் இப்பொழுது நாம் எதனை யூனிவர்ஸ் என்று கூறுகிறோமோ, எந்த பொருட்களை யூனிவர்ஸ் என்று கூறுகிறோமோ, அது மாதிரி தான் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று எதனை நாம் அடையாளம் காண்கின்றோமோ, நாம் உட்பட இந்த அனைத்தும் இந்த சிங்குலாரிட்டி தான், அந்த சிங்குலாரிட்டியாகத்தான் இருந்தது. அது எக்ஸ்ட்ரீமாக ஹொட்டாகவும் எக்ஸ்ட்ரீமாக டென்ஸாகவும் இருந்தது. திடீரென்று அது என்ன செய்தது என்றால் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்றை ஏற்படுத்தியது. உண்மையில் இது எக்ஸ்ப்ளோஷன் என்று கூறினாலும் அது எக்ஸ்பென்ஷன் தான். அதாவது எக்ஸ்ப்ளோஷன் என்றால் வெடிப்பு என்று அர்த்தம், எக்ஸ்பென்ஷன் என்றால் பரவல் என்று அர்த்தம். ஆகவே இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு எக்ஸ்பென்ஷனாக நடைபெற்றது. இந்த சிங்குலாரிட்டி முதலில் எக்ஸ்ப்ளோட் ஆகியது எக்ஸ்பெண்ட் ஆகுவதற்கு ஆகும். அதாவது சிங்குலாரிட்டியில் எல்லாம் இருந்தது தானே, அவை பரவத் தொடங்கின, அவை விரிவடையத் தொடங்கின, அவை எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டே இருக்கத் தொடங்கின. ஆகவே இது யூனிவர்ஸின் ஆரம்ப கட்டமாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது எல்லோருக்கும் எழும் ஒரு கேள்விதான், அவ்வாறானால் இது ஆரம்பித்ததென்றால் இந்த சிங்குலாரிட்டியில் இருந்து டைம், ஸ்பேஸ் மற்றும் நாம் என்ன இந்த யூனிவர்ஸில் காண்கின்றோமோ, ஸ்டார்கள் உட்பட, கேலக்சிகள் உட்பட, எமது பூமி உட்பட, நாம் உட்பட, இவை அனைத்தும் இந்த சிங்குலாரிட்டியின் உள்ளே தான் இருந்தது என்றால் அதுதான் ஆரம்பம் என்றால், அதாவது அது எக்ஸ்ப்ளோட் ஆகி எக்ஸ்பெண்ட் ஆக தொடங்கிய அந்த 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னைய அந்த தருணம்தான் ஆரம்பம் என்றால், அதற்கு முன்னர், அந்த தருணத்திற்கு முன்னர் என்ன இருந்தது என்ற கேள்வி. இதற்கு சிம்பிளாக விடையளிக்கலாம். ஏனென்றால் அந்த தருணத்திற்கு முன்னர் ஒன்றும் இல்லை. காரணம், அந்த சிங்குலாரிட்டியின் உள்ளேதான் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்தது. தருணம் என்று நாம் கதைப்பது எதை? நேரத்தை கொண்டு அல்லவா? அந்த தருணத்திற்கு முன்னர் என்ன இருந்தது என்று நாம் கேள்வி கேட்பது எதை வைத்து? டைமையும் ஸ்பேஸையும் வைத்து. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் நாம் கதைப்பது டைம், ஸ்பேஸ் என்ற 2 கான்செப்ட்களை எமது மனதில் வைத்து கொண்டுதான். ஒரு மனிதர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று நாம் அவரை பற்றி எப்பொழுதுமே நாம் என்ன கதைப்பது என்றாலும், மனிதரை பற்றி கதைத்தாலும் சரி, வேறு விடயங்களை பற்றி கதைத்தாலும் சரி, டைமையும் ஸ்பேஸையும் அடிப்படையாக கொண்டு தான் கதைக்கின்றோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த 2ஐயும் அடிப்படையாக கொள்ளாமல் எம்மால் கதைக்கவே முடியாது, எம்மால் சிந்திக்கவும் முடியாது. ஒரு மனிதர் உதாரணமாக சென்னையில் இருக்கின்றார், 9 மணிக்கு இருக்கின்றார் என்ற எண்ணம் எமது மனதில் தோன்றி, அவரை பற்றி கதைக்கும் போது அவர் சென்னையில் 9 மணிக்கு இருக்கின்றார் என்ற எண்ணம் இயல்பாகவே தோன்றுகின்றது. அந்த மனிதர் என்று நாம் அடையாளம் காண்பதே அவர் இருக்கும் இடமும் அவர் இருக்கும் டைமும் தான். ஆகவே எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸை கொண்டு தான் சிந்திக்கப்படுகின்றன, எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸை கொண்டு தான் அடையாளம் காணப்படுகின்றன. எனவே இந்த சிங்குலாரிட்டிக்கு உள்ளே தான் டைமும் ஸ்பேஸும் இருந்தது என்றால் அதற்கு முன்னர் என்ன இருந்தது என்ற கேள்வியை எம்மால் கேட்க முடியாது. ஆகவே பிக் பேங் என்பது
பொதுவாக இந்த யூனிவர்ஸின் ஆரம்பம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் என்னவென்றால், இப்பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த பிக் பேங்கின் உள்ளே இருந்த பிக் பேங்கை தோற்றுவித்த அந்த சிங்குலாரிட்டி என்ற பாயிண்டில் தான் இருந்தது என்று கூறினோம். அவ்வாறென்றால் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வைத்து தான் முன்னர் பின்னர் அதன் முன்னால் என்ன இருந்தது அதன் பின்னர் என்ன இருந்தது என்று நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆகவே அந்த கேள்வி எழ முடியாது என்று கூறினோம். ஆனாலும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. இந்த கேள்வி அதன் முன்னர் என்ன இருந்தது என்று கேட்க முடியாதுதான். ஆனால் இவ்வாறு கேட்கலாம், இந்த சிங்குலாரிட்டி அதன் முன்னர் இருந்து அப்படியே இருந்ததா, முன்னர் இருந்தும் இருந்ததா என்று கேட்கலாம். இந்த சிங்குலாரிட்டி முன்னர் இருந்தும் இருந்ததா என்றும் கேட்பதற்கு, அந்த கேள்வி கேட்பதற்கும் நாம் இவ்வாறு விடையளிக்கலாம். ஏனென்றால் அந்த சிங்குலாரிட்டி தான் டைமையும் ஸ்பேஸையும் கொண்டிருந்தது என்றால் அது முன்னர் பின்னர் என்ற அந்த டைமையும் ஸ்பேஸையும் கொண்டு கேட்கப்படும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே மனித மனம் சிந்திப்பதற்கு அப்பாற்பட்டது. அந்த சிங்குலாரிட்டி தான் இந்த பிக் பேங்கை தோற்றுவித்தது. ஆகவே ஆரம்பம் என்பது தெளிவாக இருக்கின்றது. இந்த யூனிவர்ஸிற்கு ஆரம்பம் ஒன்று இருந்தது என்பது தெளிவாக இருக்கின்றது. ஆரம்பத்திற்கு முன்னர் என்ன இருந்தது என்ற கேள்விகளுக்கான விடையும் அந்த கேள்வியிலேயே தங்கியுள்ளது. ஏனென்றால் அதற்கு விடை கூற முடியாது. அந்த சிங்குலாரிட்டியில் தான் டைமும் ஸ்பேஸும் இருந்தது என்பதனால். என்றாலும் இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கலாம். அந்த சிங்குலாரிட்டி அதன் முன்னர் அப்படி நாம் சாதாரணமான மொழியில் கதைப்பது என்றால் அதன் முன்னர் இன்னும் ஒரு பிரபஞ்சமாக இருந்து பின்னர் சிங்குலாரிட்டியாக மாறி பின்னர் இந்த பிரபஞ்சமாக மாறி இருக்கலாம். ஆகவே எப்படியோ உங்களுக்கு அதன் முன்னர் என்ன இருந்தது என்று இந்த பிக் பேங் தியரியை நாம் இப்பொழுது எக்ஸப்ட் பண்ணி இருப்பதனால் உங்களுக்கு அதன் முன்னர் என்ன இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதே மாதிரி இன்னும் ஒரு பிரபஞ்சம் என்று விடை கூறலாம். என்றாலும் சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்திற்கு பிக் பேங் தான் ஆரம்பம் என்று இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரியாகும். இப்பொழுது எமது ஜேம்ஸ் வெப் என்ற அதிநவீன தொலைக்காட்டி கூட இந்த பிக் பேங் நிகழவில்லையோ என்ற மாதிரியான கண்டுபிடிப்புகளை அண்மையில் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக பலரும் கதைத்தனர். ஆனால் ஒருபோதும் அது இந்த பிக் பேங் நிகழவில்லை என்பதற்கான எந்த ப்ரூஃபையும் அது கண்டுபிடிக்கவில்லை. பிக் பேங் நிகழ்ந்ததற்கான ப்ரூஃபை தான் கண்டுபிடித்தது. ஆனால் அந்த பிக் பேங் நிகழ்ந்த விதம் வேறுபட்டு இருக்கலாம். பிக் பேங் எவ்வாறு நிகழ்ந்தது என்று நாம் சொல்வது வேறு விதமாக இருக்கலாம் போன்ற ப்ரூஃப்களைத்தான் ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்தது என்பது ஒரு மேலதிக தகவல். ஆகவே இப்பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆரம்பம் உள்ளது என்பதற்கான சில ப்ரூஃப்களை நாம் இங்கே கொண்டு வந்தோம். இரண்டாவது கேள்விக்கு இப்பொழுது செல்வோம். பிரபஞ்சத்திற்கு முடிவு உண்டா என்பது. இதற்கான விடை பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று நாம் கூறியது மாதிரி சடன் ஆக கூற முடியாது. பிரபஞ்சத்திற்கு முடிவு என்றால் நாம் இங்கு கருத்தில் கொள்வது என்னவென்றால் பிரபஞ்சம் அழியுமா என்பது, அதாவது எங்காவது சென்று முடிவடையுமா என்பது அல்ல. எல்லை இருக்கின்றதா என்ற கேள்வி அல்ல. இங்கு நாம் கேட்பது பிரபஞ்சம் ஆரம்பம் இருந்தால் முடிவடையுமா. அதாவது மனிதன் பிறந்தால் இறக்கின்றான். மனிதனது பிறப்பு ஆரம்பம் என்றால் இறப்பு முடிவு என்று கூறலாம். அது மாதிரி தான் பிரபஞ்சம் பிக் பேங்கினால் ஆரம்பித்தால் அது ஏதோ ஒன்றினால் முடிவடையுமா, அதாவது அது இறந்து விடுமா, அதன் செயற்பாட்டை நிறுத்திவிடுமா என்ற கேள்விதானே ஒழிய பிரபஞ்சம் முடியுமா என்று நாம் சொல்வது பிரபஞ்சத்திற்கு எல்லை உண்டா என்பது அல்ல. பிரபஞ்சத்துக்கு எல்லை இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து நாம் இந்த சேனலில் முன்னர் ஒரு வீடியோவினை பதிவிட்டிருந்தோம். நேரம் இருந்தால் அதனையும் பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். பிரபஞ்சம் அழிவடையுமா அல்லது முடிந்து விடுமா, கடைசி கட்டத்தை அடையுமா என்ற கேள்விதான் இரண்டாவது. ஆரம்பம் இருந்தால் முடிவடையுமா என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் முடிவடையும், அது இறந்துவிடும், அதன் தன்மையை இவ்வாறு இல்லாது ஒழித்துவிடும் என்று நாம் டெஃபினிட்டாக கூற முடியாது. அதற்கு பல தியரிகள் உண்டு. ஆரம்பத்திற்கு பொதுவாக பிக் பேங் என்ற ஒரு தியரி மட்டுமே இருக்கின்றது. ஆனால் அது முடிவை நெருங்குவதற்கு என்பதற்கு பல தியரிகள் உண்டு. அதில் சில தியரிகளை இங்கு பார்ப்போம். முதலாவது த பிக் ஃப்ரீஸ் தியரி என்று கூறுவார்கள். இதுதான் பிக் பேங் மாதிரி பிக் பேங் அளவில் இல்லாவிட்டாலும் பிரபஞ்சம் முற்றுமுழுதாக அது அழியும் என்பதற்கு இப்பொழுது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரியாக இருக்கின்றது இந்த பிக் ஃப்ரீஸ் என்ற தியரி ஆகும். இது ஹீட்
டெத் என்றும் கூறப்படும். அதாவது இந்த பிரபஞ்சம் இப்பொழுது தோன்றியதில் இருந்து விரிவடைந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை அறிந்திருப்பீர்கள். அது விரிவடைவதற்கான டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் போன்றவை காரணமாக கூறப்படுகின்றன. இதனால் ஸ்டார்களும் கேலக்சிகளும் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாகிக் கொண்டே செல்கின்றன என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது இப்படி நடந்து கொண்டே செல்லுமா? கடைசி வரை நடந்து கொண்டே செல்லுமா என்றால் இல்லை. அது ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் என்றால் நிறுத்திவிடும். இந்த இவ்வாறு எக்ஸ்பெண்ட் ஆகி விரிவடைந்து கொண்டே செல்லும் செயற்பாட்டை நிறுத்திவிடும். அப்படி நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும் என்றால் பிக் ஃப்ரீஸ் ஆகும். அனைத்தும் ஃப்ரீஸ் ஆக தொடங்கும். ஃப்ரீஸ் ஆகுவதென்றால் அனைத்துமே அவ்வாறே இருந்த நிலையிலேயே அழிந்துவிடும். அதாவது ஸ்டார்கள் அழிந்துவிடும், கேலக்சிகள் அழிந்துவிடும் மற்றும் பிளாக் ஹோல்கள் அழிந்துவிடும். எமது பூமி, மனிதர்கள், உயிர்கள், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கின்றதோ, என்னென்ன பொருட்கள் இருக்கின்றதோ, பொருட்கள் என்று பிரபஞ்சம் என்று எதை நாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு காலகட்டத்தில் அழிந்துவிடும். அது எப்போது என்று கூற முடியாது. ஆனால் எப்போதாவது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வைத்து தான் நாம் எப்பொழுது என்று கதைக்கிறோம் என்று கண்டோம். எப்பொழுதாவது அது நடக்கும் என்பதுதான் இந்த பிக் ஃப்ரீஸ், ஹீட், டெத் என்ற தியரி ஆகும். இதுதான் பொதுவாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி ஆகும். என்றாலும் இதன் பிறகு என்ன இருக்கும்? இப்படி எல்லாமே அழிந்துவிட்ட பிறகு என்ன இருக்கும்? இருப்பது டார்க் அண்ட் கோல்டானது. அதாவது இருளும் குளிரும் மட்டுமே எஞ்சியிருக்கும். இந்த இருளும் குளிரும் எப்பொழுதுமே உருவாவதும் இல்லை, போவதும் இல்லை. இருளும் குளிரும் பிரபஞ்சம்தான், பிரபஞ்சத்தின் உண்மைதான் அவை. இந்த இருளும் குளிரும் தான் இந்த பிரபஞ்சத்தின் உண்மை என்பது குறித்து சுமார் 1 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் ஒரு வீடியோவை இந்த சேனலில் பதிவிட்டிருந்தோம். அதனையும் முடிந்தால் பாருங்கள். ஆகவே அதன் பிறகு பிரபஞ்சம் முடிவடைந்த பிறகு, இறந்த பிறகு இருளும் குளிருமாக இருக்கும். அந்த இருளும் குளிரும் பிரபஞ்சத்தின் முடிவாக இருக்கும் என்று கூறுவதுதான் இந்த பிக் ஃப்ரீஸ் தியரி ஆகும். அடுத்தது இரண்டாவது இன்னொரு தியரி இருக்கின்றது. அதுதான் த பிக் கிரன்ச் தியரி என்பது. த பிக் கிரன்ச் தியரி. கிரன்ச் என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நொறுங்குவது என்று அர்த்தம். இந்த பிரபஞ்சம் இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் எக்ஸ்பெண்ட் ஆகி கொண்டே செல்கின்றது. அது எக்ஸ்பெண்ட் ஆகியே இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது அந்த எக்ஸ்பென்ஷன் நின்றுவிடும். முன்னே தியரியின் படி, அதாவது நாம் முதலாவது பார்த்த தியரியின் படி, இந்த பிக் ஃப்ரீஸ் தியரியின் படி எக்ஸ்பென்ஷன் நின்றவுடன், எக்ஸ்பெண்ட் ஆகுவது நின்றவுடன் அனைத்தும் அழிந்து டார்க்கும் கோல்டாகவும் வந்துவிடும் என்று கண்டோம். ஆனால் இந்த இரண்டாவது தியரியான த பிக் கிரன்ச் என்ன கூறுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே சென்று கடைசியில் அது அதன் செயற்பாட்டை அந்த விரிவடைவதை நிறுத்திவிட்டு தொடர்ந்தும் ரிவர்ஸாக அது விரிவடைய தொடங்கும். அதாவது நொறுங்க தொடங்குவதென்றால் அது கிட்டவாக தொடங்கும். அது எங்கிருந்து ஆரம்பித்ததோ அதை நோக்கியே வரும். எங்கிருந்து ஆரம்பித்தது? சிங்குலாரிட்டியிலிருந்து ஆரம்பித்தது என்று கண்டோம், பிக் பேங். ஆகவே அந்த சிங்குலாரிட்டி ஆரம்பித்த இடத்தை நோக்கியே அது நெருங்கத் தொடங்கும் அல்லது நொறுங்கத் தொடங்கும். இதனூடாக இப்பொழுது தூரமாக இருக்கும் ஸ்டார்கள், கேலக்சிகள், பிளாக் ஹோல்கள், டார்க் எனர்ஜி, இவை அனைத்துமே நெருங்கி கொண்டே வரும். டைம் அண்ட் ஸ்பேஸ், இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே உள்ளது டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கூட நெருங்கி கொண்டே வந்து கடைசியில் அவை எங்கு ஆரம்பித்ததோ அந்த சிங்குலாரிட்டி பாயிண்டில் போய் சென்று முடிந்துவிடும். இது பிரபஞ்சத்தின் முடிவாக அமையும். ஆகவே திரும்ப சிங்குலாரிட்டி ஆக மாறிவிடும் அது என்பதுதான் இந்த பிக் கிரன்ச் தியரி என்பது ஆகும். எனவே இதன் பிறகு அந்த சிங்குலாரிட்டி இன்னும் ஒரு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்காமலும் இருக்கலாம். அடுத்து மூன்றாவது இன்னும் ஒரு தியரி இருக்கின்றது, த பிக் ரிப் தியரி என்பார்கள். அதற்கு த பிக் ரிப் தியரி என்பது, இதன்படி டார்க் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தில் சுமார் 67% உள்ளது டார்க் எனர்ஜி தான். இந்த டார்க் எனர்ஜி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகி கொண்டு செல்லுமாம். இவ்வாறு காலம் செல்ல டார்க் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டு செல்வதனால் அது அனைத்தையும் அழித்துவிடும், அனைத்தையும் கிழித்துவிடும் என்று சொல்வார்கள். அதாவது கேலக்சிகள், ஸ்டார்கள், அவற்றில் உள்ள எல்லா பொருட்களும் உருவானவை அட்டம்ஸ் எனப்படும் அணுக்களால். அவை அணுக்களாகவே எல்லாவற்றையும் கிழித்து ஒழித்துவிடும் இந்த டார்க் எனர்ஜியானது. அதன் பிறகு அணுக்களாகவே எல்லாம் மாறி
பின்னர் அந்த அணுக்களையும் இந்த டார்க் எனர்ஜி பாதித்து கிழித்து அழித்து ஒழித்துவிடும். அதனால் அவை சப் அட்டமிக் பார்ட்டிகளாக மாறிவிடும். இவ்வாறு இந்த பிரபஞ்சம் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த டார்க் எனர்ஜியினால் இந்த தாக்கத்திற்கு உட்பட்டு இந்த வினோதமான ஒரு முடிவை, அதாவது எல்லாமே சப் அட்டமிக் பார்ட்டிகளாக மாறி அவ்வாறே நின்றுவிடும் ஒரு முடிவை சந்திக்கும் என்பதுதான் இந்த பிக் ரிப் தியரி ஆகும். இன்னும் பல தியரிகள் இது தொடர்பாக இந்த பிரபஞ்சம் முடிவடையுமா அழியுமா என்பதற்கு உண்டு. அதில் மல்டிவர்ஸ், பெரலல் யூனிவர்ஸ் போன்ற தியரிகளையும் கூறலாம். ஆனால் இவை சயின்ஸிற்கு மிகவும் தூரமாக உள்ளன, சயின்ஸ் ஃபிக்ஷன் அளவிலேயே தான் உள்ளன. அதாவது இந்த பிரபஞ்சம் முடிவடைந்தவுடன் இன்னும் ஒரு பிரபஞ்சம் இதே மாதிரி உருவாகும், இதே மாதிரி இன்னும் ஒரு பிரபஞ்சமும் இப்பொழுது இருக்கின்றது என்று கூறும் தியரிகள் தான் மல்டிவர்ஸ், பெரலல் யூனிவர்ஸ் தியரிகள். இந்த தியரிகள் தொடர்பாகவும் நாம் வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம் இந்த சேனலில். மற்றும் சைக்ளிக் யூனிவர்ஸ் என்ற ஒரு தியரியும் உண்டு. அதாவது இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ், பெரலல் யூனிவர்ஸ் மாதிரி தான் இந்த சைக்ளிக் யூனிவர்ஸ் என்பதில் இந்த யூனிவர்ஸ் இருப்பது மாதிரியே அழிந்து அழிந்து தோன்றி தோன்றி திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருக்கும் என்பது. அடுத்தது குவாண்டம் வேக்யூம் டிகே என்ற ஒரு தியரியும் முன்வைக்கப்படுகின்றது. குவாண்டம் என்றால் மிக சிறிய அணு லெவலில் அனைத்தையும் ஆராய்வது ஒரு சயின்ஸ் ஆகும். ஆகவே குவாண்டம் லெவலில் சென்று முடிவடைந்து குவாண்டம் யூனிவர்ஸாக இது கடைசி மாறி அழியும். அதாவது அழியும் என்பதை விட குவாண்டம் யூனிவர்ஸாக மாறி தொடரும் என்று இந்த குவாண்டம் வேக்யூம் டிகே தியரி கூறுகின்றது. ஆகவே எவ்வாறெனினும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் உண்டா என்பதற்கு தெளிவாக ஆம் என்று பிக் பேங் என்று கூறலாம். இந்த பிரபஞ்சம் முடிவடையுமா, ஒரு எண்ட் பாயிண்ட் உண்டா என்பதற்கு நாட் சர்டன் என்று தான் கூறலாம். ஏனென்றால் சுவர் இல்லை, என்ன நடக்கும் என்று தெரியாது என்று தான் கூறலாம். என்றாலும் பிக் ஃப்ரீஸ் என்ற முதலாவது நாம் பார்த்த அந்த தியரி பெரும்பாலும் இந்த பிரபஞ்சத்தின் முடிவினை ஏற்படுத்துவதற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தியரியாக இருக்கின்றது. ஆக இந்த வீடியோவின் மூலம் நாம் மண்டையை பீத்து கொள்ளும் மிகவும் கடினமான விடை காணவே முடியாத ஒரு கேள்வியான பிரபஞ்சத்திற்கு ஆரம்பமும் முடிவும் உண்டா என்பது குறித்து பல கருத்துக்களையும் நாம் ஆராய்ந்தோம். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மேலும் உங்களது கருத்துக்கள் சாதகமான கருத்துக்களையும் பாதகமான கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அதனை நாம் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து இது மாதிரியான வானவியல், அஸ்ட்ரோனமி தொடர்பான மிக சிறந்த வீடியோக்களையும் மிகவும் கடினமான வானவியல் தொடர்பான தியரிகள் தொடர்பாக புரிய வைக்கும் வீடியோக்களையும் தமிழ் மொழியில் காண எம்முடன் இணைந்திருங்கள்.